வகை மேக்ஸ் கிளாஸ் நான் பார்க்க போகிறேன்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 7.3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7.3 ஒரு ஆங்கில தேர்விற்கு ஒருவர் 100 சொற்களை கற்கிறார். கற்ற பின் T நாட்களுக்கு பிறகு அவர் நினைவில் இருக்கும் சொற்களின் எண்ணிக்கை WT இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டீங்கிறது இப்போ 0லேருந்து 10க்குள்ளே ஆகும். கற்ற பின் 2 நாட்களுக்கு பிறகு அவர் சொற்களை மறப்பதன் வீதம் என்ன? அவன் T நாட்களுக்கு நினைவில் இருக்கும் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடுவோம். WT = 100 × 1 - 0.1T ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதை நம்ம வகைப்படுத்த போகிறோம், டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். ஓகேவா? எதை பொறுத்துனா டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். dWT /DT டீயை பொறுத்து பண்ணுறதுனால இந்த 100 அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர் என்ன ஆகும்னா முன்னாடி வந்துடும் டிஃப்ரென்ஷியல் பண்ண மாதிரி. அப்போ 1 - 0.1T இன்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த டீயை பண்ண போகிறோம். இந்த டீயை பண்ணோம்னா 1. அப்போ இந்த 1ஓட 0.1 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா -0.1 கிடைக்கும். ஓகேவா? -0.1ன்னு கிடைக்கும். இதோட பெருக்கணும்னா. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை உள்ளார பெருக்க வேண்டியதான். அந்த 2 மல்டிபிள் 100ஓட 2 மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 200 இன்ட்டு இந்த -0.1 ஆஃப் 1 - 0.1T இது அப்படியே இருக்கும். இந்த 0.1ஐயும் 200ஐயும் நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 20 கிடைக்கும். ஓகேவா? 20 கிடைக்கும். -20 இன்ட்டு 1 - 0.1Tன்னு வந்துடும். ஓகேவா? இதுதான் நம்ம நினைவில் இருக்கும் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க T நேரத்தில். அப்போ 2 நாட்களுக்கு பிறகு அவர் எவ்வளவு வச்சுருப்பார் நினைவில், அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ T = 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். இப்போ கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் T = 2ன்னு நம்ம போட போகிறோம். -20 இன்ட்டு ஓகேவா 1 - 0.1 இன்ட்டு இந்த டீக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? 2 கொடுக்க போகிறோம். ஓகே, -20 அப்படியே இருக்கும். இன்ட்டு இந்த 0.1ஓட 2 பெருக்கணும்னா 0.2ன்னு கிடைக்கும். இப்போ 1 - 0.2 எந்த நம்பரும் மாறாது இந்த 0.1ஓட பெருக்கும் போதே. அப்போ 1 - 0.2. ஓகே, அடுத்து -20 இன்ட்டு 1 - இதை கழிச்சோம்னா எவ்வளவு? 0.8. இதை கழிச்சோம்னா 0.8. அப்போ இதோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னா -16. ஓகேவா? T = 2ன்னு நம்ம 2 நாட்களுக்கு எவ்வளோ சொற்கள் மறப்பார்னா -16. அதை நம்ம 16ன்னு சொல்லலாம். இல்லை -16னா 16 சொற்களை மறக்கிறாரு, அதனால தான் மைனஸ்குரிய. ஓகேவா? 16 சொற்களை 2 நாட்களுக்கு மறந்துடுறாரு. அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.